put together and we try to make a in the 90s la the music album la பண்ணிட்டு இருந்தாங்க. So அது மூலமா நிறைய actors, actresses and music directors, singers இந்த மாதிரிலாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சேட்டலைட் டைம்ல. இப்போ we have this YouTube and lot of அதாவது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற லைக் யூனோ ரெக்கனிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு துணையா இருக்கும். ஸோ அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு இதாக இருக்கும். ஸோ நிச்சயமா இந்த ப்ரோக்ராம் மூலமா இது பேசிக்லி என்னன்னா இட் ஆல் கேம் ஃப்ரம் எங்களோட மதர் கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அப்பாவோட பாணியில தான் இந்த இனிஷியேட்டிவே எடுத்திருக்கிறோம். எப்படின்னா டு லைக் இஃப் யூ சி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல கிட்டத்தட்ட 70 to 80 அதாவது 40 to 50 டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இதே நாள் அதாவது Jan 31 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ டுடே இஸ் தட் டே. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க நீ என்ன பண்ணிட்ட சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ அதுக்கான ஒரு 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 இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ எப்படி ஐ காட் இன்ட்ரடியூஸ் ஹவு என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் என்ன ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ஆல்சோ வி டிட் இட் இன் ஆர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 50th ஃபிலிம் அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 படங்கள் கிட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வருது. பட் எனிவே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இஸ் டேக்கிங் ஆல் தி அட்டென்ஷன். பட் அந்த பாணியில ஸோ இன்னைக்கு இருக்கிற நியூ ஏஜ் கிட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அண்ட் ஐம் ஷுர் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற சாங்ஸ் அண்ட் நிச்சயமா இந்த சாங்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் ஃபிலிம்ஸ். அண்ட் இன்னைக்கு ரவி இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு அண்ட் விஜய் ஆண்டனி லைக் சந்தோஷ் நாராயண் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ யா சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். அதாவது எல்லாரும் ஒரே வார்த்தையில் சொன்ன உடனே வந்ததுக்கு. அண்ட் ஸோ இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இங்கே நீங்கள் இந்த சாங்ஸை பார்த்துட்டு யூ கேன் பை இட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் இட் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ் ஆர் யூ கேன் ஹேவ் தி ஆர்டிஸ்ட். அதாவது இந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வர இதுக்கு இந்த டைட்டில் சாங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் rappers. We produce a lot of rappers. We produce a lot of singers. So it's like ஒரு ஷாப்பிங் இது மாதிரி தான். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் லைக் சோனி திங்க்ல இருந்து கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி வுட் லவ் டு கேட்டர் யூ த ரியல் எசன்ஸ் ஆஃப் தி இண்டிய ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் தேர் இன் த டோபோகிராஃபி. ஸோ இப்போ ஹைதராபாத்லேருந்து பசங்க இருக்காங்கன்னா ஸோ அதோட மகிமையை தெரிய வைக்கலாம். லைக் நார்த் மெட்ராஸ்லேருந்து வராங்கன்னா ஸோ அது மூலமாக பண்ணலாம். இப்போ ஈசிஆர் நம்ம ஏரியாவிலேருந்து தான் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைக் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அப்படியே ஸ்லோவாக வி வாண்டட் டு ஸ்டார்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. ஸோ டெஃபாக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் கைஸ். அதுக்கு என்னோட லைக் உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு பெரிய லெவலில் வேணும். பிகாஸ் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இட் இஸ் நாட் ஃபார் மீ. இட்ஸ் என்னை நம்பி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நிச்சயமா தமிழ் சினிமாவுக்கு நம்ம ப்ரெஸ் மூலமா நம்மளோட லைக் சேட்டலைட் சேனல் மூலமா ரேடியோஸ் மூலமா ஸோ நிச்சயமா இவங்களோட ஒர்க் வந்து ப்ராப்ளம் ஆகணும். இது எனக்காக கேட்டுக்கல, நிச்சயமா நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து வி கோனா லைக் play you some songs from in the last 1 year நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு. So in the last 1 year we wanted to do something related to content making and related to music. So நான் யாரை பார்த்தாலும் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டே இருப்பேன், இந்த இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அந்த மாதிரி கேட்டர் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு when I started off my YouTube channel கொஞ்சம் கிரிஞ்சான வீடியோஸ் போட்டிருந்தாலும் அதில் என்கேஜ்மெண்ட் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ we started off our YouTube channel called SGS Digitals. ஸோ அதில் ரொம்ப சாதாரணமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். பட் கேட்டர் பண்ண ஆடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 crore பீப்புள் கிட்ட கேட்டர் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒன் சேனல் மூலமாக. ஸோ அப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ நாள் தான் நான் சாப்பிட்டேன், நான் லைக் நான் இன்னைக்கு வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன், அதை விட டல் கலரில் சட்னி சாப்பிட்ருக்கேன்னு
why to post that kind of stuff? So I thought we should do something creative. So creative, we thought even posting a story also in நம்மளோட ஆர்டிஸ்டோட சாங்ஸ் இருந்ததுன்னா ஸோ அந்த விதமா the song gets famous. So basically the artist has to get famous and அவங்களோட ஒர்க் ஃபேமஸ் ஆகணும் அண்ட் அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் an initiative. So we have a bunch of teams. So we have Surya who have completely advised us on this, and அவர் வெளியே இருந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணியிருந்தாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஹி ஹஸ் அட்வைஸ் ஃபார் ஒன் ராகா அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். அண்ட் சூர்யாவுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபார் த லாஸ்ட் ஐ திங்க் 15-16 இயர்ஸ் நீதான் என் பொண்ணு சொந்தம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக ஹி ஒர்க். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி அட்வைஸ் சூர்யா. தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் அஸ் through a lot of people who have, creatively they also want to align with us. So unmele rombo sandoshama irukku. Thanks for being a great advisor for us. And also we have Solomon, we have Vinita, Dr. Vinita. So obviously, so this is a young team we have. So in the team will is tirelessly trying to just find the best artist, not only in Tamil Nadu, not only in India. இந்த பூமி முழுக்க பூக்களாய் தூவு கிடக்கும் தமிழர்களும் ஆகட்டும், இன்னும் நிறைய who all likes this kind of music. ஸோ நான் சமீபத்தில் இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ ஐ see a lot of artists doing their own stuff. So you just need a laptop, ஒரு லேப்டாப் இருந்துட்டு you just create your music, and இன்னைக்கு இருக்கிற கேமரா I guess அது EMI போட்டு டக்குன்னு கேமரா வாங்கிடுறாங்க, or they rent it out and they make movies. So I see the creative part has been for the last 10 years எங்கேயோ போயிடுச்சு. So especially I see with the youngsters, so it's so good. So it's so nice to see different kinds of transitions, different kinds of music coming in. So we wanted to, அதாவது like நான் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறேன், இதே ஸ்டேஜில் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே கொஞ்சம் ஒரு இண்டி சேஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை வந்து போட்டு அவங்களோட திறமையை வந்து நம்மளோட தமிழ் ஃப்ரெட்டர்னிட்டிகிட்ட காட்டினா சூப்பராக இருக்குமே அப்படின்லாம் என்றைக்குமே நினைப்பேன். ஸோ நாட் ஓன்லி டெஃப்ராக்ஸ் இஸ் நாட் ஓன்லி கோன் ப்ரொடியூஸ் a lot of music, it's also going to produce நிறைய films which is short content, and I think Surya will give you all the details about it, and I think we should get going. நான் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். So thank you guys, thank you so much, and we are very happy for the artists we are introducing. They have been tirelessly working hard. Kilake, Walt HV, Kenisha. So guys, and like I'm missing out. Like we have our love team on irukku. It's called Ek Ladka Ek Ladki, and so we have a beautiful lineup coming in. I'm missing out on a lot of names, so I'll come back again. Cheers guys, cheers. And this is not a regular ஆடியோ லான்ச். ஸோ பிரசன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கவர்ச்சியாக எரிச்செல்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து தப்பெல்லாம் எழுதாதீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக நல்லா சூப்பராக பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. எத்தவொன்னே என்னப்பா செவிட்டு தவளைன்னு பேர் வச்சிருக்கிற, பாம்பை வந்து இது பண்ணாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ பேசிக்லி செவிட்டு தவளை ரஜினி சார்கிட்டேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. எவன் சொல்றதும் கேட்காத, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்றது பண்ணிட்டு போயிட்டே இரு, அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். பட் எனிவேஸ் மனசு சம்திங், அந்த தவளை இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டூ அ ரைட் திங். ஸோ யாருக்கும் புண்படாம எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி இது ஒரு கிரியேட்டிவ் கூடாரம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஆல் த இது. ஸோ இந்த பிரெயினில் நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி தாட் we should have an ecosystem. So this ecosystem will put together a lot of content making people, a lot of music, a lot of artists, and yes, so let's go for the show. 11 மணிக்கு மேல மூடிடுவாங்க, அடுத்த ஷோக்கு போய்டுவோம். So yes, thank you guys, thank you so much, thanks for coming, thank you so much, thanks for all the support. என்னப்பா மேல என்ன சத்தமே காணோம்? Thank you guys, thanks. Thank you sir. And yes, I'm not the man behind the idea, man behind the idea is Jiva sir. So ஒரு 6-7 monthsக்கு முன்னாடி, I mean நிறைய நாளா பேசிட்டு இருக்கோம், பட் 6-7 months முன்னாடி அவர் கூப்பிட்டு வந்து we have to do something on the music space. ஏன்னா ஒரு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், and I also want to introduce lot of new technicians, talents எல்லாமே சூப்பர் குட்ஸ் ஃபிலிம்ஸ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால we started this. So whenever we start something, we always start with 5 WH questions. Why, when, where, to whom, and for what.
So in the 5 WH questions answers நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா anything what we start is it will like go to the leap அப்படின்ற ஒரு சின்ன ட்ரஸ்ட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பேசும்போது he said எனக்கு நிறைய மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட், வில் ஒர்க் ஆன் லாட் ஆஃப் இண்டி மியூசிக் அந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு then we started idealizing, we started discussing அதெல்லாம் பண்ணிட்டு then we decided to do something. Why only music? Let's be first short form content providing YouTube channel. as in நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் short form content தான் ப்ரொவைட் பண்றாங்க. பட் அதை இன்னும் ஒரு நல்ல லெவல்ல ரீச் பண்றதுக்கு நம்ம why don't we try something அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஐடியா DefRocks. and of course அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொன்னாரு. so that was a surprise element for me when I met him a second time or third time. சொன்னாரு இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. so we said okay, we'll go ahead and we'll start. so idea of DefRocks, I'll tell the vision of the DefRocks very quickly, I won't take much time. So we want to be a talent management, a talent platform for all the new talents. அப்படிதான் நம்ம இதனால எல்லாமே சினிமால எல்லாமே புதுசா ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் then they become a star, superstar and everything. so அந்த புதுசா வரதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படும். அது யாருக்கும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இருப்பாங்க. so we want to be like that for a lot of people. so அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஐடியா. so we thought okay என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்லாம் பண்றதை தவிர வேற என்ன பண்ணலாம். so no, we'll work with new talents in this music industry. in fact new actors, new directors, அதுல எல்லாரும் வருவாங்க, new cinematographers எல்லாரும் வருவாங்க. so அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். பட் இதை எங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னா we are planning to launch a website also soon. so that website will eventually have all these talents details in it. so இப்ப இருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கு, பெரிய ஆக்டர்ஸ்க்கு, பெரிய டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே there is someone to manage. There's a manager, there's a PRO, there's a talent management company எல்லாமே. but in the newcomers எல்லாம் எங்க போவாங்க? they walk into everyone's door and knock the doors. but they don't have to do that anymore. they can come to us. we will create a profile for them. it will be on our website. so based on their profile, when you go inside, music க்கு தனியா ஒரு காலம் இருக்கும், ஆக்டர்ஸ்க்கு தனியா ஒரு காலம் இருக்கும், டைரக்டர்ஸ்க்கு தனியா ஒரு காலம் இருக்கும், சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு தனியா ஒரு காலம் இருக்கும், எடிட்டருக்கு இருக்கும். so அங்க இருந்து you can actually go see their work and pick up. so you don't have to actually talk to a lot of people and search also. so it should be one stop destination for the new talents அப்படின்றது idea. of course to start this we need some people existing who already done something அப்படின்றதுல இங்க இருக்கிற சில பேர் வந்து already they work, they've been musicians, they've been directors எல்லாமே. so we brought them also for the first slate. eventually on the second slate we will try to work with a lot of new people, new talents. whoever is interested, please come and approach us. in the website for musicians we are actually giving their samples music எல்லாமே. and editors க்கு வந்து நாங்க வந்து login IDs கொடுக்க போறோம். film editors க்கு they can actually log in, take music and they can use it as a reference music to edit. because நம்ம எல்லா படத்துல இருந்து எடுத்து reference music வச்சு I mean post productionல நடக்கிற ஒரு விஷயம் அது எடுத்து வச்சு நம்ம அதுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணி then we'll go to music director எல்லார்கிட்டயும் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வேணும் அது அப்படி அப்படின்ட்டு. அந்த மாதிரியான நிறைய genre of musics இங்க இருக்கும். so you can use this and if you like it you can eventually take this forward and you can buy it from us also. we'll be the library for a lot of with the new talents எல்லாமே. so அங்க இருந்து we'll take this forward. so அப்படி ஒரு ஸ்பேஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இது. மட்டும் இல்லாம DefRocks, as in he started Super Good Studios, Super Good Films ல இருந்து he started his own company called Super Good Studios. so அங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, நீங்க யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, இங்க இருக்க ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணனாலும் we are there and we'll be happy to come and associate and we need your support to actually encourage the new talents and everyone. அது பண்ண போறோம். இது இல்லாம we are starting a writers room னு சொல்ல மாட்டேன், it's going to be a script bank. and the script bankல we will eventually have lot of scripts. யாருக்கா scripts வேணாலும் வந்து எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். of course the new OTT platforms are எல்லாருமே வந்து they take some time to develop the scripts and they will sit ideate எல்லாமே. ஏன்னா முன்ன மாதிரி சினிமா இப்ப கிடையாது. முன்னெல்லாம் வந்து ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் இல்லாம ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு எனக்கு நான் படம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் இப்ப எல்லாருமே ஒரு சின்ன ஐடியாவோட, ஒரு பிபிடியோட, பிரசன்டேஷனோட போயிட்டு I want to do a film, ஐடியா பிடிச்சிருந்தா சொல்லுங்க, I'll sit and do அப்படின்றாங்க இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன். I think that is going somewhere else. It's not very healthy. I think everyone should have 3 to 4 scripts and they have to walk into a company and ask for opportunity. But அது பண்றது இல்ல. so அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் what we are planning to do in the development stage, script ideating அதெல்லாம் பண்றதுக்கு we going to form a team, we will develop in-house scripts, we going to invite all the writers. யார் வேணாலும் வந்து அங்க ஒர்க் பண்ணலாம், யார் வேணாலும் அங்க ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணலாம். பண்ணி முடிச்சிட்டு அங்க இருந்து we will also help them to pitch to platforms, directors, production houses and everything. and we going to do a lot of analytics and research and see what is going to work in the future. அப்படின்னா இன்னொரு ஒரு 3 months கழிச்சு இந்த genre of films இருக்கும். ஏன்னா there's a season for everything to work இல்லையா.
ஹாலிடேஸ் வரும்போது வேற மாதிரி படங்கள் ஒர்க் ஆகும், கிறிஸ்மஸ் வரும்போது வேற மாதிரி படங்கள் ஒர்க் ஆகும், சில டைம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ we going to do the analytics based on that, and we're going to create genre of scripts and we'll be ready with it. So whoever wants to come and pick up scripts also can pick up scripts from us. So this is the whole idea of this new venture, and eventually we want to convert this into a short form app. It's going to be on YouTube right now, but eventually this will be the app for free, and anyone can download, and wherever you want to watch you can watch. So அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இதில் எடுத்துட்டு வர போறோம். So we are hoping for the best, and we need your support for that from the industry and from the audience to support us, to encourage us to by giving your love and support by watching more content with us, and hope everything goes well. And this is just a start. I think eventually நிறைய பேர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய டேலண்ட்ஸ், ஏன்னா முன்னெல்லாம் 100 டேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு 300 படம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் டேரக்டர்ஸ் ஆகணும், 1000 டேரக்டர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு வந்து. ஆனா 200. சொல்லுங்க சார். தேங்க்யூ. வீட்டில் போட்டுவிட்டு அனுப்புவாங்க, எனக்குலாம் வராது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இது கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணாம்னு சொல்லுவேன். இது பிகாஸ் there's a lot of மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஐ நோ த ட்ரில். இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ், அண்ட் எல்லாருக்கும் ரெவென்யூ கிரியேட் பண்ணாமல் nobody will be happy. I know that ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார் கிட்ட ஒரு ஒரு நல்லத்தனம் இருக்குது, அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ எம் ஆல்சோ கிரியேட்டிங் a very big indie record label. Very soon we are launching very big across the world. I've actually built a big massive studio, one of the biggest studios in Chennai, only for indie music. அவங்க எல்லாருக்கும் I'm going to give it for free, and we're going to identify talent. டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட ஐ வில் பி ஹாப்பி டு கொலாபரேட். அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து, ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்கார மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. லாட் ஆஃப் நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னால் ஒரு பயங்கரமான ஹசல் இது. அந்த ஹசல் வந்து ஐவ் பீன் ஸ்லாகிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 20 years நவ். அதை வந்து அந்த ஹசலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நிறைய. இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு, அவர் ஹி வாஸ் வித் மிர்ச்சி முன்னாடி, நவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது. தமிழ் படம்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா? ஸோ அப்போ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ எமோஷ்னல், ஹாப்பி, என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. வென் சம்படி ஆக்சுவலி ஐடென்டிஃபைஸ் யூ அண்ட் ட்ரைஸ் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி நம்ம, பட் தேர் இஸ் ஜஸ்ட், இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா இஸ் மோர் தென் 400,000 சாங்ஸ் கம்மிங் இன் ஸ்பாட்டிஃபை பர் வீக். ஸோ அந்த ஒரு 1 million சாங்ஸில் வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்னைக்கு தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் டுடே. ஸோ அந்த ஆர்டிஸ்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ட்ரை டு கிரியேட் லேபிள். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பேரலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி வில் அப்ரோச் யூ ஆர் யூ கேன் அப்ரோச் அஸ். தேர் வில் பி லாட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த். அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களோட மியூசிக் வந்து இட் ஷுட் பி ரீச்சிங் தி மாசஸ், அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ கிரியேட் ஆகும். இதை சுற்றி ஐ திங்க் வி ஹாவ் டு பிளான் அவர் நெக்ஸ்ட் 5 or 10 years. அண்ட் ஐ திங்க் மை பிகஸ்ட் சாங் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங். ஸோ அது என்ஜாமி வந்து இட் கனெக்டட் டு பீப்புள். அதை நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. ஐ திங்க் லைக் ஒரு 10-15 ரூபா தான் செலவே பண்ணுவோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வி ஷார்ட் அ வீடியோ வாட் எவர் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹாவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக கிரியேட் ஆகும். கிரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசை. அதனால தான் ஓடி வந்தேன். நான் மைக்கை பிடுங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுறதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ. அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது என்றைக்கா ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக.
from my personal experience I felt that பயமா ஒர்க் பண்ணுங்க and you will find your audience. அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாம ரொம்ப டெஸ்பரேட்டா போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து முதல் நாள் 1 மில்லியன் வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ரீல வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும். ஸோ மியூசிக்கை நல்லா பயமா கிரியேட் பண்ணுங்க. பீப்புள் லைக் ஜீவா, வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ் லைக் கார்பரேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். நம்ம செம்ம டேலண்ட். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் மை சர்வே. பயங்கரமா நம்ம ஒரு we can create a big genre for ourselves and all the best Jiva sir and the entire team. Thank you. Yes sir, and we would also recollect ஒரு first song வந்து நம்ம பார்க்க போறோம். 3 2 1. So here it goes. Puriyabai Kilaki team. First for Puriyabai by Kilaki and team. Can I have the entire team? Tamil rap. Jiva sir, எங்க இருக்கீங்க? So you might know என்னோட show is coming on the Feb 10th. I want to invite all of the artists. I'm going to give you tickets for the show. எவ்வளவு பேர் சொல்லுங்க. ஒரு 100 பேர் இருந்தாலும் ஓகே. I want to invite all the indie artists to the show. Sir, thank you sir. Thank you. இதுதான் சார் அந்த அதாவது the success of the show is this one. So இந்த மனப்பான்மை தான். So சூப்பரா இருந்துச்சு சார் வீடியோ. It's really good. சூப்பரா. Thank you. Guys, என்னப்பா சவுண்டே காணோம். பத்தலப்பா. அந்த கில்லாக்கே கொடுப்பா. பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. பயங்கரமா உங்களுக்காக எல்லாம் பாட்டு பாடி இருக்காரு. என்னத்துல? You want to say some few words? என் பேரு கிலாக்கிட்டியெல்லாம் இல்லை. அது first things first. ஐயா what's up சென்னை? என்ன கதை? அவ்வளோதானா சத்தம் சென்னை? நான் what's up சென்னை என்ன கதை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசுறதுக்கு. நான் ஒரு காமன் பையா தான். பெங்களூர் சிட்டி ரெப்ரசன்ட், தமிழை ரெப்ரசன்ட். என்ன கதைனா 3 வருஷம் முன்னாடி இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் ஒரு சுல்தான் பாளையிலேருந்து ஒரு இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ஹேட்டை கீழே போட்டு பாடுவோம். எவனா ஒரு 10 ரூபா போட்டால் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு. என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறான், அவனுக்கு தெரியும் என்ன மாட்டுறேன்னு. இன்னைக்கு பறக்கிறோம் ஃப்ளைட்டில் நிற்கிறோம் இங்கே தேட்டரில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கதை என்னன்னா இங்கே மேட்ரு என்னன்னா ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பேஷன், ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பிலீவ் இன் காட். அதுதான் கதை. திஸ் திங் happens and அவ்வளோதான். ஐம் சூப்பர் ஹாப்பி. புரியவை என்ற ஒரு பாட்டு என்ன கதைன்னா என் பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு. Recently I lost my grandmom December 22nd. She's in a better place. அதுக்கு தான் நான் இங்கே in a better placeல இருக்கிறேன். Rest in peace. ஸோ அதுதான் கதை, அதுதான் புரியவை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிலக்கை பேபி. சரி, Definitely this will be the start. இதுக்கு அப்புறமா உங்களுக்கு பல மேடைகள் காத்துட்டு இருக்கு. Thank you for Puriyabai. Thank you so much Jiva sir. Thank you so much Santosh Narayanan sir. Aki and team, Tamil rap team. And also Puriyabai is live now. So உங்களுடைய social media plan, forget to subscribe, share and like. Thank you so much Kilaki team. ரொம்ப நன்றி sir to first press the button of our short film பனிமேல் வீசும் கனல் காற்று. அதுக்கு அப்புறமா படத்தை பத்தி நம்ம பேச போறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து we all are waiting. என்னோட நாட்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஜீவா வந்து அந்த மாதிரி இப்போ கலாக்கி பேசினாரு, பயங்கரமா பேசினாரு. அவரோட ஜேர்னி பத்தி சொன்னாரு. எல்லார் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, ஸ்ட்ரகிளிங் டேஸோட கதை. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜீவா டு ஹேவ் கம் அப் வித் திஸ் இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கான ஆர்டிஸ்ட், நல்ல டேலண்ட், ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு.
அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாரு. And I'm very, very happy and proud. I have no words. Actually, I'm emotional ஆயிட்டா உட்கார்ந்து. Because everybody today is looking to prove themselves, come up in life, ஏதாவது சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்கு. பட் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. நான் வந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு முந்தினேது தான் 15 years சினிமாவில் எனக்கு வந்து ஒரு ஜேர்னி முடிஞ்சிருக்கு. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்கு. வாய்ப்பு தேடுற விதம் மாறிச்சு, அப்ரோச் பண்ற விதம் மாறிச்சு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமா இருக்கு. பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான். அண்ட் மியூசிக் இஸ் அ லவ்லி இண்டஸ்ட்ரி. மியூசிக் எல்லாம் நம்ம வாழ்க்கையே கிடையாது. அண்ட் சூர்யா வந்து பேசினாரு, ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ், நாட் ஜஸ்ட் மியூசிக், தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேங்க். அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சினிமாவில் வந்து இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நல்ல கதைகள் தான். 15 வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நல்ல கதைகள். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். கங்க்ராட்ஸ் சூர்யா. அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க. ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம். எனக்கு ஒரு 13 வருஷம் பழக்கம். சிசிஎல்னால ஒன்றா பழக ஆரம்பித்தோம். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீயிங், ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அஸ் வெல். நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்திலே இருக்கு. அவங்க ஃபாதர் வந்து ஆர்பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்கள்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட். தட்ஸ் வை திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் டு ஹவ் supported so many people in their dreams and in their life. I'm very, very happy here. I just wanted to be here for the initiative and the cause because I always believe that நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால எவ்வளோ பேருக்கு கை கொடுக்க முடியுமோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த விதத்தில் தேங்க்யூ ஜீவா. ஐ வில் ஆல்சோ டூ மை பெஸ்ட். ஐ ஹாவ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ நானும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நல்ல டேலண்டோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புது டிரெக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த விதத்தில் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு கொலாபரேட் வித் யுவர் டெஃப் ஃப்ராக்ஸ். தேங்க்யூ acquire more talent for my movies as well. Thank you so much. Thank you all for coming here and supporting this initiative. Thank you Vishnu. Thank you so much for supporting our initiative. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டுருக்கோம். யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க, யாரெல்லாம் எது வச்சிருக்காங்க. So yes, Vishnu does his own films and he does his own production and he sits with the creatives. So இந்த மாதிரி ஒரு கூடாரம் வந்து will be a very like ஒரு 4-5 step. Can we miss like skip the introduction அப்படிங்கிற மாதிரி. So I think it will be a straight turnkey thing. So for sure இப்போ சந்தோஷ் சார் கிட்ட இருந்து வாங்கியாச்சு, இப்போ விஷ்ணு கிட்ட இருந்து வாங்கியாச்சு. So thanks Vishnu, thank you so much for supporting and I guess we'll have a photo op. Yeah, please. Yeah, thanks. Yes, so first நம்ம buzzer press பண்ணிடலாம் sir for the pop song, the all girl band song, and here it goes. Sir, what do you feel about this initiative? Few words. நான் வேற தனியா அப்படி இருந்துச்சுன்னு சொல்லணுமா? சவுண்ட் கேட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், சோ ப்ரௌட். இல்ல நம்பர் பொண்ணுங்கப்பா, நம்பர் பொண்ணுங்க, அவங்களே ரேப் பண்றாங்க, அவங்களே கொரியோகிராஃப் பண்றாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஐம் சோ த்ரில் டு நோ திஸ். எங்கெங்க பிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பிடிச்சன்றாங்க. இன்ஸ்டாகிராம் இஸ் ஓப்பனிங் பிக் வேர்ல்ட் ஃபார் எவ்ரி ஒன். சோ ப்ரௌட். வைஃப் வந்து நிறைய மியூசிக் வந்து தேடி இண்டி மியூசிக்கா தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க தமிழ்ல அவ்வளவு ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. She will introduce me to lot of new music. True, like I have to introduce you guys to my wife. நினைக்கிறேன் அவங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க. I'm so proud. And Jiva,
ஃபேண்டாஸ்டிக். ஏய் தேங்க்ஸ் மேன். இதெல்லாம் இவங்களோட டேலண்ட் தான். நான் ஒன்றும் பண்ணல. இவங்க சும்மா வந்தாங்க அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஒன் ஸ்டார்டட் ராப்பிங், ஒன் இஸ் டான்சிங். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் எல்லா டேலண்ட்டும் இருக்கு. லைக் நாங்களாம் வந்து நம்மளாம் கொஞ்சம் லிப் சிங்கிங் தானே. ஸோ பட் கொஞ்சம் வியப்பா இருந்தது when I saw ஆக்டும் பண்றாங்க, they rap, they sing and also they have so much of music knowledge and I'm sure first of all அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருக்கணும். because they are the one எங்களை நம்பி they have sent them and நிச்சயமா to nurture them and also in the camera lights அது இது and the sense for sure. last 15-20 years we've been doing the same stuff. So அந்த what all techniques நம்ம வந்து விட்டோமோ அதை வந்து we are just teaching the hacks. Bro, over to you bro. இல்ல எவ்ரி டைம் பீப்புள் காஸ்ட் மீ இல்ல இந்த சார் நான் நடிக்கணும், நான் எங்க போய் அப்ரோச் பண்றதுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி நான் தனியா மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரை அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவோம், இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சு விடுவோம். பட் நவ் ஐ ஹேவ் an address. கிளீனா பாயிண்ட் பண்ணி அங்க அனுப்பிச்சு விடலாம். Thank you. Because there is so much talent. எல்லாரும் வீட்ல பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 15 வயசு பையனால எல்லாமே பண்ண முடியும் சிஸ்டம்ல உட்கார்ந்துட்டு. Like Anirudh, you have seen as a child he started playing. So அப்படி நிறைய டேலண்ட் இருக்கு. And I know so many people already who've been asking me நான் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் சார், நான் எப்படி போறதுன்னு. So I think the best what you've done is fantastic. I think that's the idea. Uncle கிட்ட இருந்து சௌத்ரி சார் கிட்ட இருந்து I think it's come to you also நினைக்கிறேன். அவர் எப்பவும் ப்ரௌடா சொல்லுங்களா, பார்த்து செலவு பண்ணுங்கடா அப்படின்றாரு. கரெக்ட். காசு எடுக்கணும்ல. So be so good. ரைட்டான டேலண்ட் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ண. சோ நிச்சயமா அது வந்து அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் has been up to and same technique with a different name. நைஸ். இல்ல நேம் சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் பயங்கர ஸ்டைலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நீ செவுட்டு தவளைன்னு சொன்னல, அங்க வந்து பச்சைக்கன்னு ஒட்டிக்கிச்சு. அப்பதான் அது நம்ம ஊர் பிராண்டா இருக்கு. So that way also I think you've got a nice name to sell it across. Thank you. And all the best to you guys. சீக்கிரமா உங்களுடைய ஒரு பெரிய கான்சர்ட்ல டிக்கெட்டுக்காக நாங்கெல்லாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்க வரணும்னு நான் that's the idea bro. That's the wishing you idea. all the best. So this is the first slate. First slate na. So அவங்க they are also getting used to the camera, they are also getting used to the mic and everything. குரூம் பண்ற ஒரு ஆள் வேணும் எப்பவுமே. all of us நம்மளே ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி நிக்கணும்னு தெரியாது, எப்படி சிரிக்கணும்னு தெரியாது, how you face the camera தெரியாது. பட் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் அந்த கேமராவோட தான் பிறக்குறாங்க. சோ அவங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகாது, அவங்க சீக்கிரமா அதை கத்துக்குவாங்க. And I'm sure you will be polished so much more better and you are already talented with the good guidance. நம்ம ஊர்ல இருந்து ஒரு கே இண்டஸ்ட்ரி வர்ற மாதிரி இவங்க அதான் நம்ம ஊர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா வரணும். கே பாப் மாதிரி தா பாப், தமிழ் பாப். சோ தா பாப் இல்ல சந்தோஷ் சொன்னார் இல்லையா, that you know you need talent here. வேற ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரியாவே இங்க இருக்க முடியும்ங்கிறது. I think the best time to start that. Yes, because we have our own culture. There's so much we can talk about. Like Enjami வந்து spoke about our culture. நம்மளோட தாத்தா பாட்டி பத்தி பேசுற மாதிரி நம்ம கிட்ட we have a lot of stories to say. We have our own style. True. So adellame we have to bring it out to the world. That's the idea. That's the idea. Everybody has a story and everybody has a style. So அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஜீவா பத்தி நான் சொல்லணும். நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வரும்போது நம்ம புதுசா ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணோம்னா நம்ம பசங்க எல்லாரையும் பார்ப்போம்ல, கிளாஸ்ல ஒரு ஃபேஸா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுல சில மூஞ்சிங்க மட்டும் கண்டிப்பா இவன் நம்ம ஃப்ரெண்டா இருப்பான்னு நமக்கு தோணும். ஜீவா அந்த மாதிரி ஆளு. மச்சான் எப்படி கிளாஸ் கட் அடிக்கணும், எப்படி வாத்தியார்ட்ட மாட்டிக்காம இருக்கணும், ஸ்பெஷல் நோட்ஸ் எங்க கிடைக்கும், இதெல்லாம் ஜீவாட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு friend I think from the beginning. Thank you. And such a great good actor. நான் ராமுக்கு உங்களுக்கு அவார்ட் நாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பியூட்டிஃபுல் மொமெண்ட் அது. ஆக்சுவலி நான் வந்து ஏதோ ஒரு பொரின்னு சொல்லி ஒரு பயங்கரமான காவியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அமீர் சார் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சைப்ரஸ்ல அவார்டு இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் ஷூட்டிங் இருக்கு சார் அப்படின்னு. சரி ஓகே நான் கார்த்தியை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஆன் மை பிஹாஃப் ஆக்சுவலி கார்த்தி தான் வாங்கினார் இந்த ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கினா. ஸோ தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்ஸ் ஃபார் இப்போ இந்த மேடையை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். I wanted to say that you know a good talent is recognized all over the world. So நல்ல டேலண்டா இருக்கும்போது எங்க இருந்தாலும் people pick it up. And சந்தோஷா சொன்ன மாதிரி in case delay ஆகுதுன்னா வருத்தப்பட்டுறாதீங்க. Whatever hard work you're doing as savings account மாதிரி it will pay back, it will connect, it will come back to you. So all the best. All the best. Definitely, and Karthi sarum ஞாபகப்படுத்திட்டாரு. I think definitely a big round of applause for this all girl band. Thank you guys, thank you. So we have to hurry up because பண்ண போறோம். இதை யார் சொல்வாரோ, இது வந்து by Kenisha Francis. இது லான்ச் பண்றதுக்கு பை
Kenisha Francis, and here it goes. ஒரு பெரிய கைத்தட்டல் for இதயார் சொல்வாரோ team. Abhiya center stage. Yes, and Ravi sir, how was the initiative? எப்படி இருந்தது? Few words. எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் டீம் கலக்குறாங்க. இன்னைக்கு வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டர், இட்ஸ் அ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன், உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் இருக்கும். நீங்கள் பார்த்தா 11.5 மில்லியன் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஸ்டண்டா வந்து பிடிச்சி போகுது. அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடைச்சிருக்கிறது, இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்க என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போ ஜெயம், ரவி, ஜீவா, ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே ஜே ஜே, எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டைனர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இங்க எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ். அண்ட் ஈஸியா நீங்க நினைச்சா, இந்த குரூப் நினைச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்க எல்லாம் உங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து, ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் குவார்டர், நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யாரால் நமக்கு ஃப்ரெண்ட் ஆவான்னு நினைக்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்பதான் அவர் படமும் முதல் படம், அவருக்கும் ட்ரெயின்ல தான் ஷூட்டு, மாத்தி மாத்தி ட்ரெயின்ல ஷூட் பண்ணிட்டு இருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமா மட்டும் இல்லாம இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல நெய்பரா இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம், ஒரு ஃபேமிலியா இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவா எப்படிப்பட்ட ஆளுன்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அதை விட்டுரு, நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. நான் கூட காமெடி பண்ணாதரா, என்னடா சொல்றாரு, சத்தியமா தான் கேட்குறேன் அப்படின்னா. சரி மச்சி நான் போறேன் அப்படின்னு போனேன். அங்க போனா அங்க விளக்கேத்துறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்க தான் விளக்கும் ஏத்தணும் அப்படின்னாங்க. என்னைய 2 வேலை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் நான் உண்மையா நினைச்சேன், இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனை தவிர நான் வந்துட்டேன், விளக்கு வேற யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது, என்ன ஏற்ற வச்சுட்டாங்க, எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்னதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸ்க்கும் ஃபோன் பண்ணா, மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்னு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நாங்க வந்து ஃபேமிலி தான், வேற என்ன சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ உங்க எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. Thank you sir. We'll take a photo op. I think it's good morning Chennai. I'm very excited, very humbled to be here. ஆக்சுவலாக பார்த்தா நான் தமிழ் பொண்ணு தான்.
So, and the madri, but I'm just very nervous right now to say anything, but I don't want to take anybody's time. First things first, I as an artist, I believe that anything we do is an offering to God. So this is my offering. It starts with this in Chennai. I really hope all of you here can open your hearts for me and let me be a part of your industry, because Tamil part pannona, there's no other language in the world that is better than Tamil to sing in. And so this is my, thank you. And this is my very first single in my life, and I chose to do it in Tamil. I'm first going to say thank you to all of them here that you see. They've worked tirelessly to make me look good, feel good, do whatever I did on stage. All of them are responsible, not me. But also, most importantly, I want to say, in the time and age when social media and everything is such a huge competition. Every morning when you wake up, everyone's wondering, inniki yaroda reel perusago, how can we work with this person? And in all of that, what Jiva and Surya are doing with Deaf Frogs is not just a blessing to us artists, but it's more like, it's a voice to everybody who's sitting in the crowd. I'm sure everybody can sing, can dance. All of you are better stars than we are. I'm sure these guys are the best people to give all of us a chance. So from the bottom of my heart to each of you who are here, and I'm a huge fan of Jayam Ravi. I'm already going like that, and the other actors that I saw so far. So from the bottom of my heart and my entire team, thank you. Thank you for being here. Thank you for your support. Thank you so much, Kenisha and team. Thank you so much. Yes, first buzzer press பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். Yes, thank you, and here it is, the folk agenda on screen. ஏன் இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் மட்டும் என்ன கூப்பிடல, என்ன ஏன் பார்ட்னரா சேர்க்கல? சார் ஆக்சுவலி என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க சார். யாருக்குமே புரியல. சரி, இப்போ கொஞ்சம் கை காசெல்லாம் போட்டுட்டு சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி சந்தோஷ் சார் வந்திருந்தாரு, அப்புறம் விஷ்ணு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இது ஒரு ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் சார். ஸோ ஷேர்ஸ்லாம் ஓப்பனாக தான் சார் இருக்குது. ஸோ நீங்க உண்மையிலே அதாவது அதுதான் சார் ஐடியாவே. லைக் பிகாஸ் ரொம்ப லைக் ஃபியூ பெரிய நிறுவனங்க தான் இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில். அதில் ஒன் ஆஃப் த பிக் நிறுவனம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ அதில் பெரும்பாலும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் எங்கள் ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு விதத்தில் அந்த 5 ஃபிலிம்ஸில் அவங்க இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களெல்லாம் மைண்ட்ல, அதாவது நம்மளாம் இன்விசிபிள் பார்ட்னர் தான் சார். ஸோ வித் வேர்ட் தான், கம்பெனியே உங்களுக்கு தான், டேட்ஸு கேலண்டர் எல்லாம் உங்களுக்கு தான். ஸோ அதனால யூஆர் ஆர் எண்ட் பாயிண்ட். பிகாஸ் டவுன் தி லைன் நீங்கள் தான் தமிழ் சினிமா நிறைய டைரக்டர்ஸை நீங்களும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்பெஷலி இப்போ கோமாளி படத்தோட டைரக்டர் பிரதீப், அது வேல்ஸ் மூலமா தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் என்கரேஜ் பண்ற வேல்ஸ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்க நிச்சயமா என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அதனால இது என்ன சார், நமக்குள்ள என்ன சார், வாங்க சார் நம்ம இந்த பக்கம் சைன் பண்ணிக்கலாம் சார். இல்லை, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய ஆரம்பிச்சோம். இதை மட்டும் சொல்லலையே, இதை மட்டும் தனியா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இல்லை சார், அந்த நேரத்தில் பாக்குறீங்களா அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. இல்லை சார், அது ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்தது. நம்ம வேல்ஸ்ல தான் ஒரு படம் பண்றோம் பாவேஜய் சாரோட டைரக்ஷன்ல. ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கறத குவைட்டா பண்ணிட்டு இருந்தேன் சார். கொஞ்சம் நம்ம ப்ரொடக்ஷன் வேலை கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் சார். பட் எனிவேஸ், இது உங்க கம்பெனி சார். நீங்க என்ன சார் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? திஸ் இஸ் யோர் கம்பெனி அண்ட் எனி டைம். அண்ட் நீங்க ஆக்சுவலி சொல்ல போனோம்னா சார் நான் பெரிய விதத்துல தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கம்பெனி ஒரு பிசினஸ் மாடியூல் ஒன்று வேணும். கையில இருக்கிற கேபிட்டல்ல என்னைக்குமே லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சார் கையில இருக்கிற கேபிட்டல் லூஸ் பண்ணாத, கேபிட்டல் லூஸ் பண்ணாம
அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. சார் நீங்க கொடுத்த அட்வைஸ்ல தான் இந்த செலவுலாம் நாங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஏதோ எங்களோட மென்டரா அவர் இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அப்பாவும் இன்னைக்கு வரதா இருந்தது, பட் ஏதோ ஒரு நிலங்கருதி லைக் ஏதோ ஒரு வேலை கருதியானால வர முடியல. பட் தேங்க்ஸ் ஃபார் என்கரேஜிங் அஸ் லைக் அ பிரதர் அண்ட் யூ என்கரேஜ் அஸ் ஆல் லாங் ஃபார் த லாஸ்ட் 2-3 years மட்டும் இல்லை, சின்சியர் டைம்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் வந்து இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிச்சயமா வேல்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணால் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா ஜீவா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் எதை செய்யாம இருந்திருக்கிறேன் இது வரைக்கும். கண்டிப்பா செய்யறேன். தேங்க்யூ. டெஃப் ராக்ஸ் வந்து டெஃபினட்டா வேற லெவல்ல போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much போக் அஜெண்டா டீம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஃபர்ஸ்ட் நம்ம பஜர் பிரஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் here it goes. ஆதி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஆதி அவர்கள். பிரதர் ரொம்ப அருமையான இனிஷியேட்டிவ், ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நடிச்சிருந்தது யாரு ஆக்சுவலா ஒரு ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்துச்சு. என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 200 டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, டேரக்டர்ஸா இப்படி 50 பேருக்கு மேல, ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இந்த கம்பெனி வந்து கார்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசா நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லயே பாருங்க எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்க. ஆக்சுவலி டெஃப் ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ராக் தான். எனக்கு மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்க பண்ண வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு போகுதுங்க தெரியாது, பட் காது கேட்கல யார் பேசுனதுமே, வந்துட்டேன். நடிக்க தெரியாது, காது கேட்கல, வந்துட்டேன். டைரக்ஷன் தெரியாது, வந்துட்டேன்ற மாதிரி. நமக்கு மனசுல நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. Definitely. Thank you, sir. Thank you so much. Let's go for a photo op. Thank you. And Jiva sir, பாட்டோட டைட்டிலே உங்களோட டயலாக் தான். எங்களுக்காக ப்ளீஸ் இந்த டயலாக் மட்டும் ஒரு தடவை. டீம் ஆல்சோ will be இன்னொரு மைக் ரெடி. மச்சி அவகிட்ட என்னமோ இருக்கு மச்சி. ஏய், இப்ப அவளை பிடிச்சிருக்கின்றியா இல்ல பிடிக்கலன்றியா தெரியல மச்சி, ஒரு கோட்ரு சொல்ல. பட் இப்போ எஸ்எம்எஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுல என்ன ஆயிருக்குன்னா இப்போ இந்த நீங்க சொல்ற டைலாக் தான் பாப்பேன். ஐ மீன் நீங்க உங்க சாங் இதுதான். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஸோ தி ஐடியா இஸ் தட். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் லைக் பார்த்தா எஸ்எம்எஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு 5 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இருந்து அவங்க பார்த்து வளர்ந்து அதில் லைக் ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து லிரிக் வந்திருக்கு. ஸோ ஐ ரியலி லைக் த விஷுவல்ஸ். ஐ திங்க் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரேப் கிப்லாம் வந்து அந்த ஆத்திச்சூடி மூலமா இது பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் என்கரேஜிங் வோல்டேஜ் பி. ஸோ இன்னும் மேலும் நீங்களும் இவங்களோட யூ ஹேவ் டு லைக் மேக் சாங்ஸ். யா, தேங்க்யூ கைஸ். மென் இன் பிளாக் மாதிரி வந்திருக்கிறீங்களேப்பா. தேங்க்யூ கைஸ். Yes, please. So guys, we are Voltage B. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. இது எல்லாத்துக்கும் மேல ஜீவா சார், நாங்க எல்லாமே அவரோட ரொம்ப பெரிய ஃபேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். ஆதி
ஸோ எங்கள் 4 பேருக்கும் அவர் தான் ஒரு மங்களம் சார் மாதிரி, பாய்ஸ் படத்தில் வர மங்களம் சார் மாதிரி எங்களை மேனேஜ் பண்ணார். ரொம்ப நல்லா வச்சு, ரொம்ப தேங்க்யூண்ணா. ஸோ இந்த டெஃப்ராக்ஸ்க்கும் இந்த எல்லா ஆர்டிஸ்ட்ஸ்க்கும் இந்த நாள் ஒரு புதிய துவக்கமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். எங்கே பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். Guys, remember, everything you can imagine is real. You just have to make things happen. Thank you so much for the opportunity. Thank you so much. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ சார். குயிக்கா நம்ம பஸ்ஸை பிரஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். So here it is, eight red cards. So director மதனா இதுக்கு முன்னாடி கெனிஷா அவர்களுடைய பாடலுமே வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இரண்டாவது பாடல். Congratulations. And சிவா சார் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இவ்வளோ நல்ல பாட்டுல நிறைய இருந்தது. ஆனா ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது, ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஆஜ்கா மேரா ஹை, கல்கா தேரா ஹை, சைட் டிஷ்னா ஓகே, அதோட நிறுத்திக்கலாம். அண்ட் இந்த படம் 100 days நிச்சயமா வரும். அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாம் இந்த ஸ்டேஜ் வந்தாலும் அது மாதிரி தான் பேச தோணுது பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம். என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினைச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். ஏன்னா ஒரு 4 days முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை, ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. வந்துடும் பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்துருங்க பிரதர். அன்றைக்கே சொல்லிட்டேன் வந்துடுறேன் பிரதர். நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு. இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் பிரதர், உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு கூட சொல்லுங்கள், நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல இவ்வளோ நல்ல டேலண்ட்டு எவ்வளோ பேர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னார் வந்து நான் பைத்தியக்காரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரத்தனமாக அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளோ பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரதர் யூ டிட் இட். ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்கல, இது ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து என்னைக்கா இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும். அந்த டேலண்ட் உங்கள் மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் இந்த பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஆசை, உண்மையிலேயே சொல்கிறேன். ஆனால் வந்து செட்டே ஆகாது. ஆனால் டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இது மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஓகே, ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணிருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் பார்த்துங்க. வெங்கட் பிரபு, மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்திகை உன் காலடி நாய் சொல். இந்த கவிதையை கார்த்திகை வெங்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா பிரதர், அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து வெறும் இது மட்டும் இல்லாம நீங்க வேர்ல்ட் லெவல்ல போகணும் அப்படின்றது தான் ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் நீங்க மீட் பண்ணது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது, விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சீக்கிரமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதிராக ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்றேன். இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது? ஸோ நானே கொரியோகிராஃப் பண்றேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு போட்டது அவரு இல்ல மேடம், நல்லா பண்ணி இல்ல அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டது யாருப்பா? ரொம்ப நல்லா, வெரி குட். உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோ வந்தவங்க கட்டி பேசுறேன். சொல்றேன் வெரி குட் ப்ரோ. ஸோ என்னன்னா ஜீவா இவரை பத்தி சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொரு தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ, நிச்சயமா ப்ரோ. எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆவன்னு சொன்னாரு, இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.
என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டா தான் இருக்கும். ப்ரோ ப்ரோ அதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க, ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. சொல்லுங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார். இதுக்கே தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும் போல இருக்கு. ப்ரோ நல்ல நாள் அதுமா, இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். ஓகே, உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக். அண்ட் ஒரே விஷயம் மட்டும், இப்போ சோஷியல் மீடியா பற்றி நிறைய பேர் பேசுனாங்க, அது சொன்ன அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்கு அப்படின்னா, நான் எதுலையுமே இல்லை இல்லை அதனால ஜாலியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா குருமாலே இல்லை, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏய் எனக்கு தெரியாதா நல்லா வேணது, இதை நான் டீசெண்டாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வருத்தமே படாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட். சோஷியல் மீடியாவே சொல்லலாம் 100% சொல்லலாம். தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட். அதை விட்டுருங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட். டெஃபினட்டா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. அண்ட் நீங்க அச்சீவ் பண்ற விஷயம் நிறைய இருக்கு. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. Thank you, Shiva sir. Thank you team, thank you sir. ஒரு வெப் சீரிஸ், அதுக்கான சின்ன கிளிம்ஸ், ஒரு ட்ரெய்லர் தான் பார்த்தோம் நம்ம. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஜீவா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் பண்ணது வந்து, அதான் புதுசாக வர டேலண்ட்ஸ்க்கு வந்து எங்கே போய் அப்ரோச் பண்ண, எப்படி பண்ண, நம்மளை நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ ஆக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ஆஸ் வெல் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஈஸியாக அண்ணா வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஜீவா அண்ணாவுக்கும் ரொம்ப, இங்கே நிறைய எல்லாருமே ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டயலாக் பேசி நடித்த படம் ரிலீஸ் ஆனது முகமுடி. நான் ஜீவானாவோட ஃப்ரெண்டாக நடித்தேன். ஒரு ஆக்டரோட நடிக்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாராக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம நடிக்க போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும்போது ஒரு பயம் இருக்கும். பட் அது வந்து எந்த விதத்துலையுமே வந்து அந்த ஒரு ஆக்டர் மாதிரியே இல்லாமல் போன உடனே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பயங்கரமாக ட்ரீட் பண்ணார். பயங்கர சூப்பராக இருந்தது. அப்புறம் தான் நமக்கு ஓகே சினிமாவில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போச்சு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூர்யா, சூப்பர் சூர்யா வந்து எப்பவுமே எனக்கு ஏதாவதுனா சூர்யாவுக்கு தான் கால் பண்ணுவேன், என்ன பண்ணோம் ஏது பண்ணோம், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நல்ல ஃப்ரெண்ட். ஸோ எல்லா பெரிய ஹிட்டாகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். ஆதவ் சில வார்த்தைகள் பேசுவார். சொல்ல வேண்டிய எல்லாருமே பேசிட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்ஸ் ஆதவ். And Indian viewers, எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீவா சார் தேங்க்யூ, யங் டேலண்ட்ஸ் மேலே வந்து நம்பிக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சூர்யா ப்ரோக்கு ஃபார் அவர் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்த்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் நன்றி, கைத்தன் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் மொத்த டீம் வந்து இதுக்காக தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஜீவா சார் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் வந்து பல ட்ரீம்ஸோட உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. thank you so much. Let's go for a photo op.